இது எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டு, தமிழ்நாடு அரசு எப்பொழுதுமே ஒரு டெபிசிட் பட்ஜெட் தான் போட்டிருக்குது, பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டிருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய 10 லட்ச ரூபா கடன், 10 லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்க. இந்திய ஒன்றிய மோடி அரசனுடைய கடன் 200 லட்சம் கோடி. இந்த மாநிலம் கடன் வாங்கிச்சுனோம்னா பிறக்கிற புள்ள வந்துட்டு ஒரு 1,68,000 கடனோட அது பிறக்குது அப்படின்னோம்னா அவங்க அப்பாரோடைய ரெவன்யூ எவ்வளோ உயர்ந்துருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, நலத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க, இவர் வந்துட்டு என்ன சொன்னார், எங்கே போனாலும் ஃப்ரீட்டார். இவங்க மாட்டிக்கிட்ட இடம் அது என்னன்னா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி வேறு, அதை நிறைவேற்றவே முடியாது. அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் 1 லட்சம் கோடி வரும். இப்போ விஜய் எங்கே தான் வந்து நிற்பார். விஜய் போன்றவர்கள் அடிப்படை அரசியல் புரிதல் அறிதல் அக்கறை அற்றவர்கள் எங்கே வந்து நிற்பாங்க. மரியா வில்சன் போன்றவர்கள்லாம் எங்கே வந்து நிற்பாங்க. பிரைவேடைசேஷன் வந்து நிற்பாங்க. எல்லாமே நீ என்ன சொல்கிற, ஊழல்னு ஒரு இமேஜை காட்டுறேன். இப்போ திமுக ஆட்சி 10ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கல, அதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சு போச்சு. எப்படி எதுவுமே இல்லாத கரண்ட் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது, நீ வந்துட்டு உடனே ஏன் வரல? இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய பக்கத்தில் இருந்து மட்டும் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு எக்னியூஸாக போயிட்டு இருக்கு. அதாவது உட்கட்சி பூசல்ல அதிமுகவில் ஜெயிச்சவனுக்கு கூட இந்த கட்சி மீண்டும் இருக்கும் அப்படின்றதுலாம் நம்பிக்கை இல்லை. இயல்பாகவே தமிழ்நாட்டில் இந்த 1-2 அப்படின்றதான் சர்வை ஆகும். இப்போ விஜய் 1-2ல வந்துட்டாரு, டிஎம்கே விஜய் 1-2ல வந்துட்டாங்க. 3ஆவதுல இருக்கக்கூடிய கட்சி ரொம்ப நாள் சர்வை ஆகாது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்கி கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று ஈவினிங் ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட்டு, நிதியமைச்சர் அவர்கள் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணுறாரு. இதில் திமுக தாவேகாவுக்கும் இடையேயான எதிர்கருத்துக்கள் மோதல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறது எந்த விதத்தில் நன்மையை பயக்கும் சார்? ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறோம், அதற்கான மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் இருக்குது. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும், பட்டினி சாவுகளை தடுக்கணும், அவர்களுடைய படிப்புக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க வந்துட்டு காத்தால உணவு இல்லாத வருது, அதுங்களுக்கு சாப்பாடு போடணும். இப்படி நீங்கள் நலத்திட்டங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போனீங்க அப்படின்னோம்னா அதற்கான ஸ்கோப் வந்துட்டு பட்ஜெட்டில் இருக்கான்னா இருக்காது. அப்போது நீங்கள் அதை செஞ்சு தான் தீரணும். அதை முதல்ல செய்யணும். வருவாய் வந்துட்ட உடனே நான் செய்கிறேன் அப்படின்றது வந்துட்டு அலை நின்ற உடனே கடலில் குடிக்கிற மாதிரி. ஸோ இது எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டு, தமிழ்நாடு அரசு எப்பொழுதுமே ஒரு டெபிசிட் பட்ஜெட் தான் போட்டிருக்குது, பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டிருக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பற்றாக்குறை பட்ஜெட்டு தான். இந்திய யூனியன் கவர்மெண்ட்டும் பற்றாக்குறை பட்ஜெட்டு தான். இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய 10 லட்ச ரூபா கடன், 10 லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்க. இந்திய ஒன்றிய மோடி அரசனுடைய கடன் 200 லட்சம் கோடி, 24% வட்டி கட்டுறாங்க. இந்த தமிழக அரசு கட்டுறது ரொம்ப சாதாரணமானது. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கடன் வாங்குறீங்களே, இவ்வளோ வட்டி கட்டுறீங்களே, இவ்வளோ கடன் வாங்குறீங்களே, இவ்வளோ வட்டி கட்டுறீங்களேன்னா கட்டிட்டு போகிறோம், மேலும் கடன் வாங்குவோம். என்ன போச்சு? இப்போ இந்த அரசு வந்துட்டு 4,85,00,000 கூடுதலாக கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு மரியா வில்சன் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ கடன் இருக்குது? 5,00,000 கோடி இருந்துச்சு, அதுவும் கடன் தானே. புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை நோக்கி ஒரு ஸ்டேட்டு போதா இல்லையா? மக்களுக்கு நல்லது செய்யணும், இன்னொன்று மக்களை வளர்ச்சியை நோக்கி போதா இல்லையா? ஆனால் அவங்க வைக்கக்கூடிய கிளைம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் தமிழ்நாடுடைய ஆட்சி காலங்களில் மற்ற கட்சிகள் வாங்கிய கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க வாங்கியிருக்க கடன் அளவு அப்படிங்கிறது சமமாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால சார் அவங்க சொல்கிறாங்க. இல்லை, அதாவது 60 ஆண்டு காலத்தில் போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும், போன ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட அதிகமாக இருக்கும். தங்க விலை மாதிரி. தங்க விலை எவ்வளோ தெரியுமா? நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி ₹1 இருந்துச்சு, நம்மளுடைய ரூபா. ₹1, அந்த ரூபான்ற பேரில் இருக்கும், வெள்ளைக்காரன் காலத்தில் வெளியிட்டேன். அந்த ₹1 விட தங்க விலை கம்மி. அந்த ₹1 விட இங்கிலாந்தினுடைய பவுண்டு தான் இன்றைக்கி அதிகமான வேல்யூ, அது நம்மளுடைய ரூபாயை விட கம்மி. இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று காமராஜர் பட்ஜெட் போடும்போது 5 கோடி 6 கோடிக்கு தான் பட்ஜெட் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்த வருஷம் அவர் பட்ஜெட் போடும்போது அது வரலாறு காணாத பட்ஜெட்டு. அதுக்கு அடுத்த வருஷம் அவர் போடும்போது வரலாறு காணாத பட்ஜெட்டு.
அதுக்கப்புறம் அது இப்படி தான் வரலாறு காணாது தான் எப்போதுமே வரும். பங்குச்சந்தையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு காணாத உயர்வு, தங்க விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு காணாத உணர்வு, வெள்ளி விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு காணாத உணர்வு, எம்ப்ளாய்மெண்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வரலாறு காணாத உயர்வு, இப்படி எல்லாமே வரலாறு காணாதது தான். அப்புறம் இது மட்டும் இப்படி வரலாறு கண்டதாக இருக்கும். அடிப்படை என்ன அப்படின்னோம்னா இதே காலகட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். எப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஜிஎஸ்டிபி, இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதுதான் பொருளாதார வளர்ச்சியினுடைய இண்டிகேஷன். இந்த பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024, 25 அந்த ஆண்டில் வந்துட்டு இதனுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு நம்மளுடைய ஸ்டேட் இந்த மாநிலத்துடைய ஒட்டுமொத்த உற்பத்தி எவ்வளோ அப்படின்னா 31,15,000 கோடி. அதுக்கு அடுத்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் கோடி உயருது, 35,67,818 கோடி. இப்போ இந்த இன்டரிம் பட்ஜெட் போட்ட இந்த காலகட்டத்தில் 40,67,312 கோடி. அதாவது போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இடையில 5 லட்சம் கோடி ஒட்டுமொத்த உற்பத்தி உயர்வு. அப்போ ஒட்டுமொத்த உற்பத்தி உயர்வு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? உற்பத்தி உயர்றதுக்கு ஆட்கள் தேவை, எம்ப்ளாய்மெண்ட் உயருது. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆட்கள் வராங்கன்னும் போது ரெவன்யூ உயருது. ரெவன்யூ உயரும் போது பர்காபிட்டா அப்படின்னோம்னா இந்தியாவிலேயே அதிகமான பர்காபிட்டா உள்ள மாநிலங்கள் முதல் 2-3 மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கு. இப்போ புரியுதுங்களா? இதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா என்ன சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு மேம்பட்டுருக்கும். தமிழ்நாட்டில் பட்டினி சாவு கிடையாது. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பட்டினி சாவு கிடையாது. வறுமை கோட்டை மிகவும் ஒழிச்ச மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. புரியுதுங்களா? அதனால இந்த மாநிலம் கடன் வாங்கிச்சுனோம்னா பிறக்கிற புள்ள வந்துட்டு ஒரு 1,68,000 கடனோட அது பிறக்குது அப்படின்னோம்னா அவங்க அப்பாருடைய ரெவன்யூ எவ்வளோ உயர்ந்துருக்குது. இந்தியாவுடைய ஆவரேஜ் தனிநபர் வருவாயை விட தமிழ்நாடு மனிதனுடைய தனிநபர் வருவாய் அதிகம். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட அது ₹1 அது 1.25 ரூபா அந்த அளவுக்கு அது உயர்ந்துருக்குது. போட்டு பாருங்கள், யார் வேணாலும் இதை எடுத்து போட்டு பாருங்கள். அப்போது வளர்ச்சி இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, நலத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க, இவர் வந்துட்டு என்ன சொன்னார், எங்கே போனாலும் ஃப்ரீட்டார். இவங்க மாட்டிக்கிட்ட இடம் அது என்னன்னா பெண்கள் எங்கே போனாலும் ஃப்ரீ. இங்கே ஏறி உட்காந்துட்டு கன்னியாகுமரியில் போய்ட்டு இறங்கிடலாம் ஃப்ரீ, இங்கே ஏறி கும்பகோணத்தில் இறங்கலாம் ஃப்ரீ, இங்கே ஏறி சிதம்பரத்தில் இறங்கலாம் ஃப்ரீ, இங்கே ஏறி போய்ட்டு ஊட்டி வரைக்குமே பஸ்ஸு போச்சுன்னா அது வரைக்கும் போய்ட்டு இறங்கிடலாம். ஆனால் தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுச்சு, ஒரு லிமிட்டட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் சொல்லிச்சு, ஒரு இடத்துல ஏறி இன்னொரு இடத்துல இறங்கிக்கும் அப்படின்ட்டு. எதுக்கு? எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக சொல்லிச்சு. சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்துட்டு காலங்காத்தால் வேலைக்கு போவாங்க, போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு எதுக்கு அது செலவு பண்ணணுன்றதுக்காக விடியல் திட்டம், வாழ்க்கையில் ஒரு விடியல் ஏற்பட்டுன்றதுக்காக விடியல் திட்டம். அதான் ஒரு விடிய அரசுன்னாரு எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலங்கத்தால் குழந்தைங்க வர்றதுக்கு வந்துட்டு 5வது வரைக்கும் இலவச உணவு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் 8வது வரைக்கும் சொல்ல. இது எந்த இடத்துலேருந்து நீ சொன்ன? பட்ஜெட்டு போடல, நீ என்ன சொன்ன? விஜய் நல்லா கஜனா தொடச்சி வச்சுட்டாங்க, தொடச்சி கழுவி வச்சு பொங்கம் போட்டு வச்சுட்டு கும்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ 8வது வரைக்கும் உயர்த்திருக்கிறீங்களா? எப்படி உயர்த்துறீங்க? அப்படி பார்த்தா நல்ல திட்டங்களை இவங்களும் முன்னெடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு கூட ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்போ நீ சொல்லணும், அப்போ இது குறை சொல்லக்கூடாது இல்லை. நலத்திட்டங்களை நீ எப்படி வேணாலும் முன்னெடுத்துட்டு போகணும், அப்போ இது குறை சொல்லக்கூடாது இல்லை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி வேறு, அதை நிறைவேற்றவே முடியாது. அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் 1 லட்சம் கோடி வரும். அது எல்லோரும் கேட்டுவிட்டோம். 2,500 ரூபா பெண்களுக்கு, அதுவும் எல்லா பெண்களுக்கும் அடிச்சு விட்டார் இவர். இதெல்லாம் பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கும் தங்கம் தென்னரசுக்கும் தெரியாதா? எல்லாரும் கொடுத்தா என்ன ஆகும்ன்ட்டு? எல்லாரும் கொடுத்தா என்ன ஆகும்னா இப்போ 13,000 14,000 கோடி ஆகுது. அதுக்கு மட்டும் உரிமை தொகை திட்டத்துக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே இந்த பட்ஜெட்டில் இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 14,412 கோடி ஆகுது. 2.5 மடங்கு போடுங்களேன், 30,000 கோடி ஆயிடுச்சு. இங்கேயும் 30,000 கோடி ஆகிப்போச்சா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பேருந்து எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னார்ல, அந்த பேருந்து பயணத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அந்த பேருந்து பயணத்தினால டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய லாஸை வந்துட்டு பட்ஜெட்லேருந்து இந்த அரசு ஈடுகட்டுது. அது அப்படியே விட்டுறல. முன்னாடி இருந்த ஜெயலலிதா அரசு என்ன பண்ணிச்சு, இலவச பயணங்கள்
பெரியவங்களுக்கான இலவச பயணம், மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பயணம் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்கிட்ட போச்சு. இந்த ஸ்டாலின் அரசு எல்லாத்தையும் இது கட்டுது, அதாவது சப்சிடியாக அதை கொடுக்குது. ஸோ இவர் சொல்கிறாரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு 25 ரூபா ஆகுது அப்படின்னோம்னா 78 ரூபா ஆகுது செலவாகுது, 25 ரூபா தான் வருவாய் வருது அப்படின்றாரு. 54 ரூபா நஷ்டத்தில் வருது அப்படின்றாரு. அரசாங்கம் வந்துட்டு லாப நோக்கோட இயங்கக்கூடிய ஒரு என்டர்பிரைசஸ் கிடையாது. அது வந்துட்டு மக்கள் நல அரசு. மக்கள் நல அரசு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னோம்னா அப்போ நீங்கள் அதெல்லாம் லாஸை, ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்கள் போட்டிங்க அப்படின்னோம்னா அப்போ ரேஷன் கடையை மூடிடணும். ரேஷன் கடையில் அரிசி பருப்பு எதுவும் தரக்கூடாது, கரும்பு பொங்கல்கள்லாம் எதுவும் தரக்கூடாது, பொங்கல் பரிசெல்லாம் தரக்கூடாது, இலவச கல்வி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி இப்போ விஜய் அங்கே தான் வந்து நிற்பார். விஜய் போன்றவர்கள் அடிப்படை அரசியல் புரிதல் அறிதல் அக்கறை அற்றவர்கள் எங்கே வந்து நிற்பாங்கன்னா, மரியா வில்சன் போன்றவர்கள்லாம் எங்கே வந்து நிற்பாங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் வந்து நிற்பாங்க. சேலத்தில் பண்ணிட்டாங்கல்ல, இந்த ப்ரைவேட்டைசேஷன் தான் ஆபத்தானது, அந்த இடத்துக்கு வருவாங்க இவங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு எல்லாத்தையுமே இலவசமாக தெரியுது. எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது, ஒரு கிராமத்துலேயும் வைத்தியசாலைகள் இருக்குது. அதெல்லாம் கூட லாஸ் தான். அதனால் மூடிடுவீங்களா? ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது லாப நட்ட கணக்கு பார்க்கறது இல்லை. சரி, ஜெயலலிதா ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது அதை எதிர்த்து நானும் அண்ணன் செல்வராஜ் சவுந்தரராஜன் சவுந்தரராஜன் சிஐடிஓ நாங்கள் 2 பேரும் சொன்னது என்ன அப்படின்னோம்னா, எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் லாபத்தில் தான் இயங்குது, ஆனால் உங்களுடைய அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தாங்கிறதுனால நட்டத்துக்கு போகுது அப்படின்னு ஒன்று ஆப்ரேஷன் வைஸ் ப்ராஃபிட்டு, அக்கௌண்டிங் வைஸ் லாஸ்ன்னு நாங்கள் ஒரு எதிர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோடனே ஜெயலலிதா அதை கைவிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே பத்திரிகையாளர்னா அரசியல்வாதியாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இதில் எனக்கு இருக்க ஒரு சந்தேகம், நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா சார், எந்த ஒரு அரசு வந்தாலுமே முதலில் குறிவைப்பது அரசு போக்குவரத்து கழகங்கள் தான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய லாஸை இப்போ வரைக்கும் ஈடுகட்டவே முடியலையே சார். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த தொழிலாளர்கள் முன்வைக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு வரக்கூடிய வருவாயை வந்து மற்ற துறைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, இல்லை எங்களுக்கு வரக்கூடிய வருவாய்களை எங்ககிட்ட சரியான நேரத்தில் கொடுக்கறது இல்லை. இப்படியே திமுக அரசில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லையே, கொடுத்துட்றாங்களே. ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஓய்வூதியத்தெல்லாம் கொடுத்துட்றாங்களே, அந்த அக்குமுலேட்டட் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன, ரெவன்யூ டெஃபிசிட்டு. அதுதானே நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இதை பற்றி பிடிஆர் பழனிவேல்ராஜனும் தங்கம் தென்னரசும் ரெவன்யூ டெஃபிசிட்டை பற்றி நிறைய பேசுனாங்க. இவங்க இந்த மரிய வில்சன்லேருந்து எல்லாரும் அதெல்லாம் பற்றி கேட்கல. பட்ஜெட் அட் ஏ கிளான்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு தமிழக அரசுடைய பட்ஜெட்டுன்னு போட்டிங்கன்னா வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட் வந்துட்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் இங்கிலீஷில் சொல்கிறது ஆஸ் ஆஃப் ஜிஎஸ்டிபி, ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து அது வருது. அது வந்துட்டு அப்போது 2024-25 3.25% இருந்தது டெஃபிசிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.48 உயருது போன நிதியாண்டில். இந்த நிதியாண்டில் அது 3% குறையுது. 4%க்கு மேலே இருந்துச்சு, அதை 4% கீழே குறைச்சார் யார்? பிடிஆர் பழனிவேல்ராஜன். அதுக்கப்புறம் இவங்க குறைச்சிருக்கிறாங்க. இந்திய ஒன்றிய அரசு குறைச்ச வரலாறே கிடையாது, தமிழக அரசு குறைச்சிருக்குது. இவ்வளோ பேசுகிற நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபிஸ்கல் எஃபிஷியன்சி அதுக்கு அடிப்படை என்னது? இந்த மாநிலம் வந்துட்டு டேக்ஸ் ரெவன்யூவில் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் சிஎஸ்டி சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸஸில் வந்துட்டு அந்த சென்ட்ரல் டேக்ஸஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9% கொடுக்குது, 9%க்கு மேலே கொடுக்குது, கிட்டத்தட்ட 10% கொடுக்குது. இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு வருவாய் பகிர்வு எவ்வளோ வருது? 4.097% வருது. நமக்கு 9%க்கு மேலே கொடுக்குறோம், பாதிக்கும் குறைவாக வருது. இதை ஸ்டாலின் வந்துட்டு மோடியை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு வந்த உடனே சுட்டி காட்டுறாரு, இவ்வளோ பெரிய வஞ்சகம் பண்ணுறீங்களேன்ட்டு. யார் முதல்வராக பதவியேற்ற ஸ்டாலின் மோடியை வச்சுக்கிட்டே அதை பேசுகிறாரு. டெல்லியில் நடந்த முதல்வர்கள் கூட்டத்தில் சொன்னார். இங்கே சொன்னார், இங்கே ஜவஹர்லால் நேரு இந்தோ ஸ்டேடியத்தில் நடந்த ஒரு விழாவில், அரசு விழாவில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது வெளிப்படையாக எடுத்து பேசினார். மோடி பதிலே சொல்லலை, இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை. அவங்களும் பதில் சொல்லலை. இதெல்லாம் ஸ்டேட்டு, அது வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷனு, அங்கே போயிட்டு வச்சுக்கோங்க, மாநிலங்கள்லாம் சேர்ந்து இது பண்ணுறதா, அங்கே போய் முட்டிக்கங்க மோதிக்கங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் கை கழுவி விட்டாங்க. இந்த 4.097% நம்மளுக்கு வரது எவ்வளோ அப்படின்னா 62,000 சொச்சம் கோடி. 2% கொடுக்கக்கூடிய பீகார் கொடுக்கறது 10% டேக்ஸ் ரெவன்யூவில் அதாவது ஷேரு.
உத்தரப்பிரதேசம் 8% கொடுக்குறான் ரெவன்யூ, 16% கொடுக்குறான் அவனுக்கு வந்துட்டு ஷேரு. நம்ம 9% கொடுக்குறோம், 4% கொடுக்குறான். இந்த 4% 62,000 கோடி. எனக்கு 8% கொடுத்தா அப்படின்னோம்னா 1,25,000 கோடி. அப்போ என்னோட ஃபிஸ்கல் டெபிசிட் எங்கே போச்சு? அப்போ நீ வந்துட்டு ஒரு நிதி அமைச்சராக வந்து உட்காந்துட்டு இருக்கிற, உன் பக்கத்தில் ஒருத்தர் சித்திக்கான IAS ஃபினான்ஸு, இதை ஏன்டா சுட்டி காட்டல நீங்கள்? தமிழ்நாட்டுக்காரன் கேட்பான்ல, நாங்கள் இதே சுட்டி காட்டல. அதை எங்களுக்கு சரியாக கொடுத்துருந்தா, ஒரு பீகார் கொடுக்குற மாதிரி, உத்தரப்பிரதேசம் கொடுக்குற மாதிரி பாதி எங்களுக்கு கொடுத்துருந்தானா இந்த ஸ்டேட்டோட ஃபைனான்ஸு நல்ல தாராளமாக இருக்கும் அப்படின்னு ஏன் நீ சொல்லலை? நலத்திட்டங்களை கட் பண்ணியிருக்கான். எடுத்து படிச்சு பார்க்கணும். 1.25 மணி நேரம் பட்ஜெட்டை கொடுத்தாரு, இடைக்கால பட்ஜெட்டை 1.25 மணி நேரம் படிச்சுட்டு கொடுத்தாரு தங்கம் தென்னரசு. இன்னைக்கு அதான் அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நான் இதெல்லாம் சுட்டி காட்டினேன் விஜய்க்கு. நீங்க சட்டப்பேரவையில் வாய திறந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா எதிர தான் இருக்கிறார் திருச்சி MLA அவர் உட்காந்துக்கிட்டு. மின்துறையும் அவர் மின்சாரத்துறை அமைச்சராக அவர் இருந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் இருந்திருக்கிறாரு, செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. எல்லாம் சட்டப்பேரவையில் தான் இருக்கிறாங்க. வாங்க 19 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு காத்தடிக்கும். அடிப்படையில் நீங்க என்ன சொல்லணும்? இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா இருக்கிற நிலைமையை சொல்றோம் அப்படின்றீங்க. என்ன இருக்கிற நிலைமையை நீங்க சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க? ஸோ ரெவன்யூவை அதிகப்படுத்தணும் பண்ணு. எப்படி சொல்லியிருக்காரு? 2 உதாரணத்தை சொல்றாரு. கனிம கொள்ளை, கனிம வளங்கள் எதிர்த்து வரக்கூடிய ரெவன்யூ அப்படின்றாரு. கொள்ளைன்னா வார்த்தையை பயன்படுத்தல. அப்புறம் என்ன சொல்றாரு? இந்த இதுல வந்துட்டு 13% ரெவன்யூ நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா வருது, அந்த ரெவன்யூவை அதிகப்படுத்தணும்னு சொல்றாரு. சரி, அது என்ன சொல்றாரு? கைடன்ஸ் வேல்யூ வந்துட்டு மார்க்கெட் வேல்யூவை விட கம்மியா இருக்குது, சொத்துக்களை வாங்கி பதிவு பண்றதுல இவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்றாரு. நான் என்ன கேட்கிறேன்? உடனே உயர்த்து, நாளைக்கே கொடுத்து உயர்த்து. பட்ஜெட் சொல்ற பட்ஜெட்லயே உயர்த்திடு. இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு தான் நீ வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கணும்னு சொல்லு. என்ன அவரன்னு பாரு. உனக்கு ஓட்டு போட்ட மிடில் இன்கம் குரூப்பும் அப்பர் மிடில் இன்கம் குரூப்பும் உனக்கு ஆப்பு வச்சிடும். அதோட எவ்வளவு வரும் தெரியுங்களா? 4% 4 மடங்கு 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாரு மரியவல்சன். ஆரம்பிங்க, நாளன்னைக்கே ஆரம்பிங்க. நாளைக்கு பட்ஜெட், நாளன்னைக்கே போட்டுருங்க. ஆரம்பிச்சாச்சு. அடுத்தபடியா கனிம கொள்ளைன்ற கனிம வருவாயில் வரும் அப்படின்றீங்க. நேரடியா சொல்லுங்க, மணல் கொள்ளையை தடுப்போன்ட்டு. மணலுக்கு வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ என்னது? ஒரு லோடு மணல் மார்க்கெட்ல எவ்வளவு வாங்குறான்? 10,000 ஒரு இடம், 5,000 ஒரு இடம், 30,000 வரைக்கும் இருக்குது. அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த குவாரி, மணல் குவாரி எங்கேருந்து எடுத்துட்டு வரானோ அந்த இடத்துல என்ன விலைக்கு இந்த தமிழக அரசு ஃபிக்ஸ் பண்ணிருக்குது ஜெயலலிதா காலத்துலன்னு சொல்ல வர. வெளியில வந்துட்டு 10,000 ரூபாய்னா 25% குறைச்சி நீ வித்துரு. 7,500 ஃபிக்ஸ் பண்ண முடியுமா உங்களால? வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறான். அதே 10,000 ரூபாய்க்கு நீ 7,500 ரூபாயா பண்ணு. ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருவாய் வரும். எவ்வளவு? 50,000 கோடி வருவாய் வரும். இன்னைக்கு 4 லட்சம் பட்ஜெட்னா உங்க பட்ஜெட் 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் கோடி வரும். அந்த மாதிரி இன்னும் மற்றதெல்லாம் இருக்குது. நீங்க வந்துட்டு குவாரி எல்லாம் மூடுறீங்க. மூடாதீங்க, லைசன்ஸ்டு குவாரிஸ் தான். அதுல எடுக்கக்கூடிய அந்த இதுக்கு வரியை போடுங்க, வசூல் பண்ணுங்க. என்ன சொன்னார் PTR பழனிவேல்ராஜன்? வரியை போடாத நடத்தக்கூடாது அப்படின்னாரு. வரி போடணும் ஒரு அரசு அப்படின்னாரு. எங்க போடணுமோ அங்க போடு, வலிக்காம போடு, நடக்கும் எல்லாமே. குவாரி எல்லாம் மூட்டினா அதுக்கப்புறம் ஜல்லிக்கு நீ வந்துட்டு அலையணும் போயிட்டு. மின்சாரத்துறையில் எதுக்காக வந்துட்டு பவர் கட் வந்துச்சு? அங்கேயும் சொல்ற 3 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குது அப்படின்ட்டு. அதையும் சேர்த்தா 11 லட்சத்து 13 லட்சத்து ஏதோ சொச்சம் கடன் சொல்ற. மின்சாரத்துறையில எந்த அளவுக்கு வந்துட்டு யூனியன் கவர்மெண்டினுடைய அந்த மின்பகிர்வு திட்டத்திற்கான அந்த அட்வைசரி அத்தாரிட்டி அவன் என்ன சொல்றானோ அதே அளவுக்கான கரண்ட் பில்லை இங்க உயர்த்து பார்க்கலாம். நீங்க இலவசம் சொன்னீங்கல்ல, உயர்த்து. கரண்ட் பில்லை உயர்த்து. 6% உயர்த்ததுக்கு திமுக அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சுன்னீங்கல்ல. அவன் சொல்றான்ல அத்தாரிட்டி, சென்ட்ரல் அத்தாரிட்டி, அவன் சொல்றபடி உயர்த்து. கடன்லாம் வாங்கவே வேணாம். கடனும் கட்டிடலாம், வட்டியும் கட்டலாம், முதலும் கட்டலாம், அசலும் கட்டலாம், எல்லாமே கட்டலாம். உயர்த்து பார்க்கலாம். உயர்த்த முடியாதுல்ல, அப்ப கடன் வாங்கி தானே தீரணும். எல்லாமே நீ என்ன சொல்ற? ஊழல்னு ஒரு இமேஜை காட்டுற. சம்மருக்கு வந்துட்டு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டு பவர் வாங்குறான். இப்ப திமுக ஆட்சி 10ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கல, அதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சு போச்சு. எனக்கு தேர்தல் அறிவிச்சானா அதுக்கப்புறமே இவங்களோட அத்தாரிட்டி முடிவுகள்லாம் ஒன்றும் கிடையாது. இன்டர்வியூ பட்ஜெட்டோட எல்லாம் சரியா போச்சு.
எப்படி எதுவுமே இல்லாத கரண்ட் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது, நீ வந்துட்ட உடனே ஏன் வரல? நீ வந்த உடனே பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். 20% சம்மரில் பவர் இன்க்ரீஸ் ஆகும்ல கன்சம்ஷன், பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடணும். அது வரைக்கும் 5 ரூபாய் யூனிட்னு வித்துட்டு இருந்தவன் இப்போ 8 ரூபாய். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவ? திமுக வாங்கினது 3 ரூபா ஓடுன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. அவன் பிரைவேட்டு டிமாண்டு. நீ கேட்ப, கர்நாடகா கேட்பான், கேரளா கேட்பான், ஆந்திரா கேட்பான், தெலுங்கானா கேட்பான், மராட்டி எல்லாரும் தான் கேட்பான். பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் எவனுக்கு அதிகமாக கொடுக்குறான்னா அவன்கிட்ட அவன் எடுத்து டெண்டர் அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நீ அதை ஊழல்ன்ற. ஆனால் அந்த நேரத்தில் மார்க்கெட்டு வேல்யூ அது. இந்த எதிரில் வந்து உட்கார போகிறார் யார்? செந்தில் பாலாஜி. உனக்கான பதில் சொல்கிற ஆள் அவர் தான் சொல்லுவார். நிர்மல்குமாரை செந்தில் பாலாஜியை பார்த்துடலாம். உங்களுடைய நேரத்தை பயணமிக்கிற போய் நன்றி சார்.